சீன் எத்தனை வகைகள் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா சீன் எழுதுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சீனோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமா 6 இருக்கு. முதல்ல 3 இந்த வீடியோல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சீன்ல இருக்குது செட்டப் சீன். செட்டப் சீனோட பர்பஸ் என்னன்னா, அந்த கேரக்டர் யாரு, அந்த கேரக்டர் சுத்தி இருக்கிற உலகம் என்ன அப்படின்றது தான் செட்டப் சீன். இப்போ பாஷா படம் எடுத்தீங்கன்னா, அவர் ஒரு நார்மல் ஆட்டோ டிரைவரா இருப்பாரு. ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவாரு. இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல செட்டப் பண்ற சீன்ஸ் எல்லாமே வந்து இந்த டைப்ல வந்து வரும். ஸோ 2வது பாயிண்ட் வந்து கான்ஃப்ளிக்ட் சீன். ப்ராப்ளம் என்ன அப்படின்றது தான் கான்ஃப்ளிக்ட் சீனோட கான்செப்ட். அண்ணாமலை படத்துல ரஜினிகாந்த சரத்பாபு வந்து செவுல வந்து அரைஞ்சிருவாரு. அங்கதான் அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து கிரியேட் ஆகும். அங்கதான் அந்த ப்ராப்ளமும் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். 7G ரெயின்போ கால்ல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிப்பாரு பாத்தீங்களா, அதான் வந்து கான்ஃப்ளிக்ட் சீன். அங்கதான் வந்து ஸ்டோரி வந்து ஃபார்வர்ட்ல வந்து மூவ் ஆகும். அந்த பொண்ணை பாக்குறதுல இருந்துதான். பாஷா படத்துல ஆனந்த் பாபு ரஜினி ஃபேமிலி வந்து அட்டாக் பண்ணுவாரு. அதுதான் கான்ஃப்ளிக்ட் சீன். அதோட பர்பஸ் என்னன்னா, ப்ராப்ளம் யாரு வந்து கிரியேட் பண்றா அப்படின்றது தான் இதோட பர்பஸ். 3வது டைப் பாத்தீங்கன்னா எமோஷனல் சீன். 7G ரெயின்போ கால்ல அவர் லவ் பண்றாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்காக நிறைய ப்ரொபோசல்லாம் வந்து பண்ணுவாரு, நிறைய சாக்ரிஃபைஸும் பண்ணுவாரு. சேது படத்துல அந்த பொண்ணு வந்து ப்ரொபோஸ் பண்ணுவாரு. இதை பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கனெக்ட் ஆகும். எமோஷனல் கனெக்ட் வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஃபீல் ஆகும். ஆடியன்ஸும் தங்களா வந்து பிரதிபலிச்சு வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் என்ன அப்படின்றது கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த சீனோட பர்பஸ். ஸோ அடுத்த 3 டைப்ஸும் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம். என்னோட தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க.